ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எக்லெஸ் ராகி சாக்லேட் குக்கீஸ் மில்லட் பேஸில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ராகி மாவு, ஆல்மண்ட் ஃப்ளோர், கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் பட்டரை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதோடவே சால்ட் அண்ட் தேசி காந்துக்கு பதிலாக நீங்கள் ஜாகரி பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா க்ரீமியாக பீட் பண்ணிவிட்டு இதோடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை 2 பார்ட்ஸாக ஆட் பண்ணி க்ரம்பிள் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. பீட்டிங் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2ல் வந்து வச்சுக்கோங்க. 2க்கு மேலே போகாதீங்க, குக்கி வந்து ஹார்ட் ஆகிடும். லைட்டாக க்ரம்பிள் ஆனதும் பீட்டரை எடுத்துகிட்டு கையிலேயே வந்து பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாலை கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 or 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளிங் ராப் பண்ணி ஃப்ரிட்ஜில் மினிமம் 1 hour ஆச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் ஈச் குக்கி வந்து நான் 20 grams போல் ரோல் பண்ணி ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுருக்கேங்க. இன்றைக்கி என்னோட கஸ்டமர் வந்து மேலே டாப்பிங் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இது மேலே வந்து டாப்பிங்க்கு சாக்லேட் வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ப்ரீஹீட் பண்ண அவனில் 20 to 25 minutes வந்து பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட எக்லெஸ் ராகி சாக்லேட் குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுங்க. மில்லட் பேஸ்ன்றதால கண்டிப்பாக மேலே கிராக்ஸ் வருங்க. ஆல்மண்ட் ஃப்ளோர் ஆட் பண்ணதால் இது வந்து ஒரு டேஸ்டியாகவும் லைட்டாக கிரன்ச்சினஸ் வந்து தருங்க. அவுட் சைட் கிறிஸ்பியாகவும் இன்சைட் சூவியாகவும் நல்ல ஹெல்த்தியான எக்லெஸ் ராகி சாக்லேட் குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.